அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் தமிழ் இலக்கணத்தில் சுற்றெழுத்துக்களை தான் பார்க்க போகிறோம். சுட்டி காட்டக்கூடியது சுற்றெழுத்து. அவன், இவன், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்கள் கவனித்து பார்த்தோம்னா ஒன்றை சுட்டி காட்டக்கூடியது தான் இதெல்லாமே சுற்றெழுத்துக்கள் ஆகும். சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களினுடைய முதலில் அமைந்துள்ள ஆ, இ ஆகிய எழுத்துக்களே காரணமாக இருக்கும். இதுபோல் ஒன்றை சுட்டி காட்ட வரக்கூடிய எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் ஆகும். ஆ, இ, உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுற்றெழுத்துக்கள் ஆகும். இன்று ஊ என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது கிடையாது. ஆ, இ மட்டும் தான் நம்ம பயன்பாட்டில் வச்சுருக்கோம். சரிங்களா? இதில் வந்து அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னு இருக்குது. 2 இதாக பிரிக்கலாம். அகச்சுட்டு என்ன தெரியுமா? அவன், இவன், அது, இது. இதில் சுற்றெழுத்துக்களை நீக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், பொருள் கிடையாது. சுட்டு எழுத்து இருந்தால் மட்டும்தான் பொருள். இப்போ நீங்கள் எடுத்து பாருங்களேன். இவன், ஈ எடுத்துருங்க, பொருள் கிடையாது. ஆவ எடுத்துருங்க, பொருள் கிடையாது. ஈ எடுத்துருங்க, பொருள் கிடையாது. ஆவ எடுத்துருங்க, பொருள் கிடையாது. இப்போ இதுபோல் சுற்றெழுத்தை நீக்கிட்டிங்கன்னா பொருள் தெரியாது, பொருள் தருவது கிடையாது. அதுக்கு பேர் அகச்சுட்டு. அப்போ சுற்றெழுத்தினுடைய சொல்லின் உள்ளே இருந்து சுற்றுப்பொருளை தருவதுக்கு பேர் அகச்சுட்டு. அதே புறச்சுட்டுனா அப்படி கிடையாது. சுற்றெழுத்தை நீக்கிட்டாலும் பொருள் இருக்குது, அதுக்கு பேர் புறச்சுட்டு ஆகும். இப்போ உதாரணத்துக்கு அவ்வானம், ஆவ எடுத்துருங்க, வானம். இம்மலை, ஈ எடுத்துருங்க, மலை. இந்த நூல், ஈ எடுத்துருங்க, நூல் இருக்குது. சரிங்களா? அப்போ சுற்றுப்பொருளில் சுற்றெழுத்தை நீக்கினாலும் பொருள் தரக்கூடியது புறச்சுட்டு, பொருள் தராமல் இருப்பது அகச்சுட்டாகும். வெளியே இருந்து பொருள் தருவது, அதாவது வெளியேன்னா புறத்தே, அகச்சுட்டுனா உள்ளே இருந்து பொருள் தருவது. சரிங்களா? இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. அதே போல் இது வினாக்கள் ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க, நிறைய கேட்பாங்க. தமிழ் இலக்கணத்தில் சுற்றெழுத்துக்களை நீக்கிட்டு பொருள் வினாக்கள் கேட்க முடியாது. கண்டிப்பாக ஒரு வினா உண்டு இந்த காணொலியில், பார்த்தீங்கன்னா முழுசாக பாருங்கள். அப்போ அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு. அண்மையில் இருக்கிறவங்கள கூப்பிட்டா அது பேர் அண்மை சுட்டு. இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு. பக்கத்தில் அது அருகிலேயே இருக்கிறவங்கள சொன்னோம்னா அதுக்கு பேர் அண்மை சுட்டு அப்படின்னு சொல்லலாம். அண்மை சுட்டு அப்படிங்கிறதுக்கு எழுத்து வந்து ஈ சொல்லலாம். ஏன்னா பெரும்பாலும் இவன், இவன், இங்கு, இப்படி, இப்படியே தான் பக்கத்தில் வரும். இது எல்லாமே அண்மை சுட்டு. இதையே வினாக்களாக கேட்கலாம். அண்மை சுட்டுக்கு எழுத்தாக வரக்கூடியது எது அப்படின்னு கொடுத்துட்டு ஆ, இ, உ அப்படின்னு கொடுக்கலாம். அதில் வந்து ஈ தான் வந்து அதுக்குண்டான எழுத்து. அதே போல் செய்மை சுட்டு அருகில், அதாவது பக்கத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் தொலைவில் இருந்தால் அவங்களது அவன், அவர், அவது, அது. யார் அவனை சொன்னான்? அவன் தான் சொன்னான், அவன் தான் அப்படின்னு தொலைவில் இருக்கிறவங்கள பார்த்து நம்ம சொல்கிறோம். அதுக்கு பேர் செய்மை சுட்டாகும். அப்போ செய்மை சுட்டுக்கு வரக்கூடிய எழுத்துக்கு பேர் என்னது? ஆ. சரிங்களா? இதில் ரொம்ப முக்கியமான பகுதி, தேர்வுக்கு வரக்கூடிய பகுதி பாருங்கள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சுட்டு திரிபு அப்படின்னு எதை சொல்கிறோன்னா அம்மரம், இவ்வீடு ஆகிய புறச்சுட்டுக்கள் என்பதை நம்ம தெரிஞ்சிட்டோம். அதே போல் அந்த மரம், இந்த மரம், இந்த வீடு, இதுதான் சுற்று திரிவு. நம்ம தொழில் பெயரில் பார்த்தோம் இல்லைங்களா? முதல் எழுத்து திரிந்த, அதாவது பெரு, பேரு, கெடு, கேடு. முதல் எழுத்து திரிந்த, அது திரிந்த தொழில் பெயர். அதுபோல் இது வந்து பார்த்திங்கன்னா சுற்றெழுத்துலேயே சுற்று திரிவு. இப்போ அம்மரம் அப்படிங்கிறத ஆங்கிறது அந்த மரம் அப்படின்னா இதுக்கு பேர் சுட்டு திரிவு. இவ்வீடு அப்படிங்கிறது இந்த வீடு அப்படின்னு நம்ம திரிந்து வருகிறது. அப்போ இதுக்கு பேர் சுட்டு திரிவு அப்படின்னு அர்த்தம். ஆ, இ ஆகிய சுற்றெழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து அந்த, இந்த எண்ணம் வந்தால் இதுக்கு பேர் சுட்டு திரிப்பு ஆகும். இதுபோல் ஆ, இ ஆகிய சுற்றெழுத்துக்கள் அந்த, இந்த எண்ணம் திரிந்து சுற்றுப்பொருளை தருவதுக்கு பேர் சுட்டு திரிப்பு ஆகும். சரிங்களா? அடுத்து வந்து வினா எழுத்துக்கள். வினாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ, யா, ஆ, ஓ, ஏ இதெல்லாமே 5 எழுத்துக்களும் வினா எழுத்துக்களாக வரும். சரிங்களா? ஒரு மொழியினுடைய முதல்ல வரக்கூடியது ஏ, யா, எங்கு, யாங்கு அப்படின்னு வரும். இது டிஎன்பிசியில் கேட்பாங்க. கண்டிப்பாக சுற்றெழுத்துக்களை வைத்து வினா எழுத்துக்களை வைத்து ஒரு வினா அவசியம் உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். எல்லா இடத்துலையும் பயன்படும். டிஆர்பிக்கு பயன்படும், யூஜிசி நெட்டுக்கு, தமிழ் தகுதி தேர்வுக்கு, டிஎன்பிசிக்கு எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த இலக்கண பகுதி. அதே போல் வந்து இப்படியே வினாக்களை கேட்பாங்க. மொழி முதலில் வரக்கூடிய வினா எழுத்து எது அப்படின்லாம் கேட்டிருக்கிறாங்க. பழைய வினாக்கள் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏ, யா, எங்கு, யாருக்கு, இது போல் வரக்கூடியதெல்லாம் முதலில் வரக்கூடியது. சரிங்களா? அதே வந்து பார்த்திங்கன்னா மொழியினுடைய இறுதியில் வரக்கூடியது ஆ, ஓ, பேசலாமா, தெரியுமோ, இதெல்லாம் ஆ, ஓ இதெல்லாம் வந்து இறுதியில் வரும். மொழி முதல்லையும் இறுதியில் வரக்கூடியது எது அப்படின்னா ஏ அப்படிங்கிறது. ஏன், நீதானே அப்படின்லாம் வந்து முதல்லையும் வரும், கடைசியிலையும் வரும். அப்போ முதல்ல மட்டும் வரக்கூடிய வினா எழுத்து எது? ஏ, யா. இறுதியில் மட்டும் வரக்கூடியது ஆ, ஓ.
இரு இரு பகுதியில் முதல்லையும் வரும், இறுதியில் வரும். அப்படி வரக்கூடியது என்னது? ஏ அப்படிங்கிற வரக்கூடியது. இது வினாக்களாக கேட்பாங்க. அப்படியே தொடராக கொடுத்துட்டு கேட்கலாம், அல்லது இது கூற்றாக கூடவும் கொடுத்து கூற்று காரணத்தில் கேட்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அகவினா இருக்குது, புறவினா இருக்குது. இதில் என்னது? எது, யார், ஏன், இந்த மாதிரி உள்ள வினாக்கள் வினா எழுத்தை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் கிடையாது. இது பேர் அகவினா. அகத்தே நின்று பொருள் தரும். இது எப்படி நம்ம அகச்சுட்டு புறச்சுட்டு பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த சுற்றெழுத்தை நீக்கிட்டால் பொருள் இல்லாமல் இருக்கிறது பேர் வந்து அகச்சுட்டு, அகத்தே நின்று பொருள்வது. அதே போல் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வினாவில் முதல் எழுத்தை நீக்கிட்டா அது வந்து அகத்தே நின்று பொருள் தருவது, அது பொருள். வினா பொருள் இல்லை அப்படின்னா அது பேர் வினா, அகவினாவாகும். அதே போல் புறவினா, புறத்தே நின்று கொஞ்சம் அப்பால் அவனா, வருவானோ, இதுபோல் வந்து ஆ, ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரக்கூடியதாக இருக்கும். அப்போ அதுக்கு பேர் புறவினாவாகும். இவ்வாறு புறத்தே வந்து வினா பொருளை தருவதுக்கு பேர் புறவினாவாகும். சரிங்களா? இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம்? சுற்றெழுத்துக்களை பார்த்துருக்குறோம். ஆ, இ, உ. அதில் அகச்சுட்டு புறச்சுட்டு பார்த்துருக்கோம். அகத்தே நிற்பது அகச்சுட்டு, புறத்தே நிற்பது புறச்சுட்டு, அண்மை சுட்டு பார்த்துருக்குறோம், செய்மை சுட்டு பார்த்துருக்குறோம். அதே போல் வந்து சுற்று திரிபு நம்ம பார்த்துருக்குறோம். வினா எழுத்தை பார்த்துருக்குறோம். அதில் வந்து முதலில் வரக்கூடியது ஏ, யா, இறுதியில் வரக்கூடியது ஆ, ஓ, இரு நிலையிலும் வரக்கூடியது ஏ அப்படிங்கிறது. அதே மாதிரி அகவினா பார்த்துருக்கோம், புறவினா பார்த்துருக்கோம். சரிங்களா? இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க. பிடிக்கலனாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கமெண்ட்ஸில் ஏன் பிடிக்கல என்னன்றது காரணம் சொல்லுங்கள். இல்லை காரணம் சொல்லணுன்னாலும் பிடிச்சிருக்குன்னா என்ன அப்படின்னு போடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டன் வச்சிங்க. அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய காணொலி அப்போ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். அதே போல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்திருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இதை லிங்கை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.